Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹோப் எல்லாரும் ஹெல்தியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஈவினிங் ஒரு 5:30 மணி வாக்குல அப்படியே vlog எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளோட குட்டி கார்டன் வந்து உங்களுக்கு அப்டேட் வந்து காமிக்க போறேன். அத்தை ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி செங்கீரை பூல வந்து விதை இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ரோஸ் செடிக்கு நடுவுல தூவி விட்டு வச்சிருந்தாங்க. அப்போ ஓரளவுக்கு பனி இருந்தனால கீரை இப்ப நல்லா வந்து தளைஞ்சு வந்துருச்சு. இதுக்கப்புறம் விட்டா ரொம்ப முத்தலாகியன்னு நானும் தீபியும் வந்து பறிச்சு வச்சோம். ஃபுல்லா செடியை வந்து புடுங்கல, அப்படியே வந்து மேலே இருக்கிறத மட்டும் கிளி விட்டுட்டோம். மறுபடியும் அதுலேருந்தே அடுத்த கீரை வந்து வரும்னு அத்தை சொல்லியிருந்தாங்க. எந்த மருந்தோ உரமோ எதுவுமே போடல. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா 1-2 செடியில் வந்து பூச்சி விழுந்த மாதிரி இருந்தது. அதெல்லாம் விட்டுட்டு நல்லா இருக்க கீரையை மட்டும்தான் பறிச்சோம். நம்ம வந்து இயற்கையாக மருந்து தெளித்தாலுமே மற்ற கீரையும் வந்து ஏதாவது நல்லா இல்லாமல் போயிருமோ, எப்படி இயற்கையாக இருக்கோ அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து அப்படியே விட்டுட்டோம். உண்மையாகவே வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டு அறுவடை பண்ணுறோம். இப்போ முருங்கை செடி போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் சொரக்காய் செடி வந்து போட்டிருக்கோம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகி வரும்போது எல்லாமே வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ தான் போட்டிருக்கோமா, ரொம்ப சின்னதாக இருக்குது, காமிச்சாலுமே வந்து தெரியாது. கீரை வந்து ஒரு 5-6 பேர் இருக்க ஃபேமிலிக்கு சாப்பிட்ற அளவுக்கு நல்லாவே வந்து கிடச்சிருந்தது. கீரையெல்லாம் பறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடிக்கெல்லாம் அத்தை தண்ணி விட்டுருந்தாங்க. அத்தை தான் வந்து ஃபுல் மெயின்டெனன்ஸ். எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை. தீபி வந்து காலேஜ் போயிருந்தால இதெல்லாம் பண்ண முடியறதில்ல. அத்தை ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் ஒரு டைம் சாயந்தரம் ஒரு டைம் வந்து தண்ணி விடுவாங்க. வெயில் வந்து அதிகமாகிடுச்சு, அதுவும் வெட்ட வெளியாக இருக்கனால செடி வந்து சீக்கிரம் காஞ்சு போகிற மாதிரி எங்களுக்கு தெரியுது. அதனால் வந்து 2 வேளை வந்து தண்ணி விட்டுட்ருக்காங்க. ரோஸ் செடியை தான் நல்லாவே வந்து பூ வச்சுருக்குது. எப்படின்னு கூட ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க. இதுக்கு எந்த உரமே நாங்கள் போடல. செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா தனியாக செம்மண் நல்லா மண்ணாக வாங்கி அந்த குழியில் கொஞ்சம் செம்மண் கொட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து செடி வச்சோம். நல்லா வந்து பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆரஞ்சு கலர் ரோஸ், அதுக்கப்புறம் வந்து பிங்க் கலர் கொத்தாக பூக்கிற பட் ரோஸ், அதுக்கப்புறம் வந்து ரெட் கலர் பட் ரோஸ் எல்லாமே நல்லா வந்து தளைஞ்சு நல்லா மொக்க வச்சு பூ வச்சிட்ருக்கு. புதினா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போட்டு வச்சுருந்தோம், அதுவுமே வந்து நல்லா தளைஞ்சிருச்சு. எதுக்காக ரோஸ் செடிக்கு நடுவில் மற்ற பூச்செடியை போட்டு வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் என்ன தான் சீலை கட்டி பாதுகாப்பு பண்ணாலுமே நாங்கள் ஏமாந்துற போது கோழி உள்ளே வந்துடுது. ஒரு நாள் மாடு பார்த்தீங்கன்னா நைட்டை அவுத்துக்கிட்டு இதெல்லாம் கிழிச்சு எங்கள் மாங்காய் மரம், அதுக்கப்புறம் செம்பருத்தி பூச்செடி எல்லாமே ஃபுல்லாக வந்து சாப்பிட்டுச்சு. அதனால் பறிச்சதுன்னா அந்த செடி தான் போகும், ரோஸ் செடி எதுவும் ஆகாதுன்னு அங்கே வந்து அதை போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம கீரை அறுவடை வந்து சூப்பராக முடிஞ்சுது. அடுத்த நாள் காலையில் தான் வந்து சமைச்சோம். அதனால் கவரில் போட்டு வச்சு காலையில் க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலான்னு கவரில் போட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. ஸோ ரீசெண்டாக அமேசானில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் பவுல் வாங்கியிருந்தேன், 3 லிட்டர் கெப்பாசிட்டி. வீட்டில் அதிகமாக வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். லேகன் அடிக்கடி என்கிட்ட கேட்குறான். சில்வர் பாத்திரம் வந்து அந்தளவுக்கு மிக்சிங்க்கு நல்லா இருக்கிறது இல்லை, அதனால் கொஞ்சம் பெரிய சைஸாக பார்த்து வாங்கியிருந்தேன். ஐ திங்க் 550 நினைக்கிறேன். அந்த ரேட்டுக்கு ரொம்ப ஒர்த்து, ரொம்ப நல்லா இருந்தது. கெப்பாசிட்டியும் பார்த்தீங்கன்னா 3 லிட்டர் கரெக்டாக பிடிச்சிது. அடுத்த நாள் ஆப்ப சுடலான்னு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுலேயே கொஞ்சம் மாற்றம் பண்ணி சிகப்பரிசி ஆப்பம் ரெடி பண்ணலான்னு இந்த டம்ளரில் பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் வந்து சிகப்பரிசி, 1 டம்ளர் வந்து பச்சரிசி வந்து எடுத்துக்கிட்டேன். அதே டம்ளரில் 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகம், அதாவது இந்த 1/4 டம்ளருக்கும் 1/2 டம்ளருக்கும் நடுவில் அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உளுந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டு ஒரு 4-5 டைம் நல்லா வந்து கழிஞ்சிட்டு நைட் ஃபுல்லாக வந்து நான் ஊற வச்சிட்டேன்.
ஸோ நைட்டு ஊற வச்ச அரிசி பார்த்திங்கன்னா நல்லா ஊறியிருந்தது. அடுத்த நாள் மதியம்தான் வந்து நான் அரைச்சேன். மறுபடியும் ஒரு 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு அரைச்சிடலாம். நேற்று நைட்டு அரிசி களைஞ்ச தண்ணியை பார்த்திங்கன்னா சிங்கில் ஒரு பாத்திரம் வச்சு பிடிச்சி மாட்டுக்கு தான் கொண்டு போய் ஊற்றியிருந்தேன். ஆப்ப மாவு பார்த்திங்கன்னா நல்லா நைஸான மாவாக வந்து அரைக்கணும்னு சொல்லுவாங்க. நான் இப்போ வரைக்கும் கவர்மெண்ட்டில் கொடுத்த கிரைண்டர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அது நல்லா தான் வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஒரு ஐடியா வாங்கலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டை எப்படி கிரைண்டர்லாம் யூஸ் பண்ணுவீங்க, எது நல்லா இருக்கு அப்படின்னு வந்து எனக்கு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப யோசனையாக இருக்குது. வாங்கினா நல்லா இருக்கணும், வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படின்னு நான் ரொம்ப யோசித்து தேடிட்டே இருக்கிறேன். ஸோ நீங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணி நல்லா இருக்க பிராண்ட் ஏதாவது இருக்கும், அதை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணி பார்த்துக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஊற வச்ச அரிசி உளுந்து எல்லாம் போட்டதுக்கப்புறம் அது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வேக வச்ச சாதம் வந்து போட்டுக்கோங்க. ஆப்பம் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நமக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ரெடி பண்ணுறதுல வேலை வந்து அதிகமாக இருக்காது. எல்லாம் ஒன்றா கலந்து ஊற வச்சதுனால ஒரே டைமில் வந்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும். பார்த்திங்கன்னா மாவு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து எடுத்துடலாம். சிகப்பரிசி, திணை அரிசி, கம்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வீக்லி இட்லி, தோசை, பணியாரம்னு செஞ்சுக்கிட்டோம்னா ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களும் இதெல்லாம் சாப்பிட்டு பழகுவாங்க. வீட்டில் இருக்க பெரியவங்க ஒரு சிலர் வந்து பழகிருக்க மாட்டாங்க, அவங்களுமே பழகிறதுக்கு வந்து ரொம்ப சான்ஸ் இருக்குது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் மாமாவுக்கு நம்ம இட்லி அரிசியில் ரெடி பண்ணுற இட்லி, தோசை தவிர வேறு எதுவுமே பிடிக்காது. கருப்பு கவனி அரிசியுமே அவர் அந்தளவுக்கு விரும்பி சாப்பிடல. ஆனால் அவருக்கு இந்த சிகப்பரிசி ஆப்பம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் ஊற்றுனதுக்கப்புறம் சொன்னார், நார்மலாக ஊற்றுற ஆப்பத்தோட இந்த ஆப்பம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. கொஞ்சமாக உப்பு போட்டு கை வச்சு கரைச்சிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா வந்து புளிக்க விட்டுட்டேன். ஸோ வீடியோ பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஆப்பமாவை வந்து புளிச்சதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரைடே மார்னிங் தான் ரெடி பண்ணியிருந்தேன். தேர்ஸ்டே எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருந்தனால நான் ஊருக்கு போயிட்டேன். அன்றைக்கி டே ஃபுல்லாகவே அங்கேயே போயிடுச்சு. ஆப்பத்துக்கு தொட்டுக்க பார்த்தீங்கன்னா சுண்டல் குழம்பு வந்து வச்சுக்கலாம். நைட்டே சுண்டல் வந்து ஊற வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு 7-8 விசில் வர வரைக்கும் வேக விட்டுக்கோங்க. அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு 10 சின்ன வெங்காயம், 2 பெரிய சைஸ் நாட்டு தக்காளி போட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அடித்தா இந்த கிரேவிக்கு வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரப்பாக அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் பேஸ்ட் வந்து ஊற்ற போகிறோம். அதுக்கு 1/4 மூடிக்கு அதிகமாக கொஞ்சம் தேங்காய், அதுக்கப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரே ஒரு பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி போட்டு இதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ஃபுல்லாகவே தேங்காய் எண்ணெயில் வந்து ரெடி பண்ணி பாருங்கள். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் போட்டு நிறம் மாறினதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. கருவேப்பிலை தேங்காய் எண்ணெயில் பொரியும் போது வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதோட பச்சை வாசனை போனதும் அடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இதில் மசாலா ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள், அப்புறம் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சு வேக வச்சிடலாம். ஆப்ப மாவு பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கூலிங் வந்து குறைஞ்சிருக்கும். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் சோடாப்பு வந்து போட்டுக்கோங்க. நல்லா சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியாக இருக்கணும். ஆப்பத்துக்கு மாவு தோசை மாவு மாதிரி திக்காக இருக்கக்கூடாது. அதை கரைச்சி வச்சுட்டேன். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா சுண்டல் நல்லா வெந்துருச்சு. சுண்டல்லையும் உப்பு போட்டிருக்கேன். குழம்புல உப்பு போடும்போது பார்த்து வந்து
வந்து போட்டுக்கோங்க. இப்போது தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிட்டு வேக வச்சுருக்க சுண்டலும் இது கூடயே வந்து சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போது தேங்காய் பேஸ்ட்டும் சுண்டலும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியாக ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, ரொம்ப முக்கியமானது இந்த பெப்பர் பவுடர் தான். ஒரு 6-7 மிளகை இடிகளில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு கடைசியாக ஃப்ரெஷ்ஷாக சேர்த்து பாருங்கள். குழம்போட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா ஆப்பம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆப்பமுமே சூப்பர் சாஃப்டாக வந்திருந்தது. நான் சொன்ன அளவில் போட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்க இந்த மாதிரி டிஷ் எல்லாமே ரொம்ப விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திக்காயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை கிள்ளி போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா தேங்காய் ஸ்மெல்லோட குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தீபி சாப்பிட்டு பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டா. லேகனுமே ஏதாவது டிஃபனுக்கு கொண்டு போயிருந்தான். தீபி காலேஜுக்கு கிளம்பிட்டானாலே எனக்கு சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சிடும். வாரத்தில் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப் வந்து டீப் க்ளீன் வந்து பண்ணி விடுவேன். டெய்லியுமே க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதனால் ஒரு நாள் வந்து டீப் க்ளீன் பண்ணுவேன். இப்போ போட்டு ஒரு 6 மாதம் தான் இருக்குது. அதனால் ஒயிட் கவுண்டர் டாப்பில் எந்த கரையுமே இல்லை. நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுனால ஸ்பெஷலான லிக்விட் எதுவுமே எனக்கு யூஸ் பண்ணுறதில்ல. சாதாரணமாக விம்ஜெல் போட்டு ஸ்பாஞ்ச் இருக்க சைடு வந்து ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுருவேன். அவ்வளோதான். எனக்கு பெரிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாத்திரம் கழுவ தான். பாத்திரம் கழுவிட்டாலே கிச்சனில் வந்து எனக்கு பாதி வேலை முடிஞ்ச மாதிரி ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுருவேன். அப்படியே பாத்திரம் கழுவுன கையோட அடுத்து அடுப்பு தான் வந்து க்ளீன் பண்ணி விடுவேன். சமையல் வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிருக்கும் எனக்கு அந்த டைமில். இதுவுமே பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் இருக்க சைடு தான் வந்து ஸ்க்ரப் பண்ணுவேன். அதனால் கிளாஸ் டாப்பில் வந்து எந்த ஸ்க்ராட்சுமே இருக்காது. என்னோடது பார்த்திங்கன்னா ப்ரீத்தியில் 4 பர்னர் ப்ளூ ஃப்ளேம் ஜம்போ வந்து அதோட மாடல். அதுக்கப்புறம் அடுப்புக்கு ஒட்டி இருக்க அந்த ஆயில் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கேயுமே வந்து ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுருவேன். ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. க்ளீனிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு வைப்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சோப்பு நிற மற்ற அழுக்கு எல்லாமே ஈஸியாக வந்து. ஸோ இதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். ஆயில் பாட்டில் வச்சுருக்க அந்த ட்ரேவுமே பார்த்தீங்கன்னா அந்த கிளாத் வச்சு வைப் பண்ணி விட்டுருவேன். அது இருக்க ஆயிலோட ஸ்டிக்கினஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்காது, ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னோட கவுண்டர் டாப்பில் மெயினாக அழுக்கு படிகிற இடம்னு பார்த்தீங்கன்னா இந்த சமைச்சதெல்லாம் எடுத்து வைக்கிற இடம் தான். எல்லாருமே சாப்பாடு அவங்களா தான் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க வீட்டில். அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா குழம்பு சிந்திரும், சாதம் சிந்திரும், ஏதாவது வந்து சிந்திரும். இந்த இடத்த மட்டும் டெய்லி இதே மாதிரி விம்ஜெல் போட்டு ஸ்க்ரப் பண்ணி தொடச்சி விட்டுருவேன். மற்ற இடம் எல்லாமே நார்மலாக தான் வந்து க்ளீன் பண்ணுவேன். இன்றைக்கி டீப் க்ளீன் அப்படிங்கிறனால அந்த பிளேட் ஸ்டாண்ட், அதுக்கப்புறம் வந்து மிக்சி ஜார் அதெல்லாம் எடுத்து வச்சு அங்கேயுமே வந்து தொடச்சி விட்டுட்டேன். என்னோட பிளேட் ஸ்டாண்ட் பற்றி நிறைய பேர் வந்து ரீசெண்டாக ஷார்ட் வீடியோலையும் சரி லாங் வீடியோலையும் சரி கேட்குறீங்க. அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். சாரி, மற்ற வீடியோவில் அப்டேட் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துடுறேன். இன்றைக்கி கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். லுக் வைஸும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம நிறைய பிளேட்ஸ் வந்து கேரி பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்டிஷன் இருக்கும். சின்ன சின்ன கப்பு, அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் டம்ளர்லாம் நம்ம வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். ஃபைனலாக கவுண்டர் டாப்போட இந்த எண்டு க்ளீன் பண்ணிட்டா நம்மளோட வீக்லி ஒன்ஸ் கிச்சன் க்ளீனிங் ரொட்டீன் வந்து முடிஞ்சுது. இந்த நாள்லாம் கிடையாது. எனக்கு வந்து அழுக்காக இருக்குன்னு தோணுச்சுன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து க்ளீன் பண்ணிக்குவேன். எனக்கு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஹாப்பியாக இருக்கும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சிங்க்குமே ஃபுல்லாக வாஷ் பண்ணி விட்டுட்டேன். உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க டைமில் கிச்சன்னு கிடையாது, உங்களுக்கு வீட்டில் பிடிச்ச இடம்னு ஒன்று இருக்கும், அதை வந்து க்ளீனாக நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அதுவே ஒரு மாதிரி ஹாப்பியாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும், ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.